से जो इनका पर रहा गुट्टी में अंगे ना पाक रहा எடுக்கறானா எத்தனை பார்த்தாங்க பிடிச்சி லைட் கீழே எல்லாம் போயிடுச்சு லைட்டிங் இப்படி கரெக்டா பார்த்துடுறா டக்கு பார்த்துக்காங்க இல்லை கடைகள்லாம் இருக்கும் मुझे यूट्यूब ஏனக்கண்ணா கலந்துக்கணும் எடுக்க மட்டும் போட்டு சண்டை பண்ணணும்
நம சிவாய நம ஓம் ஆத்மசார் குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் 18 சித்தர்களே போற்றி 81 மகான்களே போற்றி 63 நாயன்மார்களே போற்றி 12 ஆழ்வார்களே போற்றி கோடான கோடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் பதிவு யாவதென்றால் இன்னைக்கு 19/11/2025 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதை பற்றி இந்த ஒரு பதிவுன்னா கிரிவால பாதை, அதாவது கிரிவால பாதையில் ஆக்கிரமிப்பை அகற்றி கொண்டு இருக்கும் காவல்துறையினர்களை பற்றி இந்த பதிவு. அன்பாத்ம சொந்தங்களே, இது ஒன்றும் புதுசாக நடக்கலை. ஒவ்வொரு வருடமும் மகா தீபம், அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு நடக்கக்கூடியது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் காவல்துறை அதிகாரிகளை துணிச்சலாக செயல்படுவதை நினைத்து அவர்களுக்கு ஒரு முதல் கைத்தட்டல், ஒரு பாராட்டு. நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பாக அவர்களுக்கு ஒரு அன்பு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு தொடர்றேன். அன்பாத்மா சொந்தங்களே, பாருங்கள், இந்த ஆக்கிரமிப்பு சிறியது காலத்திற்கு மட்டும் அகற்றுவது சரியில்லை. அதாவது இவர்கள் கடை வைப்பவர்களை எல்லாம் என்ன செய்யணும்னா, அரசாங்கம் அன்றாட அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக ஒரு இடத்தை ஒதுக்கிட்டு அது பார்த்தீர்கள் என்றால் உழவர் சந்தை, இது மக்கள் கூடும் சந்தை என்பதை போல் ஒரு இடத்தை அவர்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டு உண்மையிலே இந்த ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக அகற்ற வேண்டும். இப்போது சித்ரா பௌர்ணமிக்கு உலக லெவலில் இருந்து மக்கள் வருகிறார்கள், நிறைய இன்கம் சம்பாதிக்கலாம் என்று அரைநீரைத்துறையின் சூட்சமம் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியல. ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கு கிரிவலம் செல்லும் பக்த கோடிகளுக்கு மன உளைச்சல். 1 ரூபா பொருளை 2 ரூபான்னு விற்கிறாங்க. இப்படி தமிழர்களுக்கு மரியாதை கிடையாது, தமிழ்நாட்டிலிருந்து வரும் மக்களுக்கு மரியாதை கிடையாது, அவர்களுக்கு முதலிடம் கிடையாது. ஆந்திராவிலிருந்து வரும் கொல்ட்டிங்களுக்கும் அதே போல் ஹைதராபாத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, இப்படி வருபவர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை. அங்கே ஆக்கிரமிப்பு செய்து வைக்கும் கடைகளிலும் சரி, மற்ற எல்லாத்திலும் சரி, அவர்களுக்கு தான் முதல் உரிமை. ஒரு தமிழன் போய் தண்ணி கேட்டாலும் முடுக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு புண்ணியஸ்தலம், அதாவது அக்னி ஸ்தலத்தை உருவாக்கிட்டாங்க. அதே போல் அன்பாத்மா சொந்தங்களே, அங்கு கடைகள் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு நடமேடை அமைச்சிருக்காங்க. அங்கே வாக்கிங் செல்லும் மக்கள், அடுத்தது கிரிவலம் வரும் மக்கள் கொஞ்சம் இலைப்பாறுதல் ஆறுவதற்கு அங்கே நடைமேடையில் ஒரு அமரும் பெஞ்சு, அதாவது அமரக்கூடிய, அவர்கள் களைப்புக்கு அமரக்கூடிய ஒரு பெஞ்சு போல் சிமெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நடைமேடையில் அவர்கள் உட்காருவதற்கு இடம் கிடையாது. எல்லாம் ஆக்கிரமிப்பு கடைகள் செய்து கொண்டு அந்த ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்யும் ஒரு இடமாக கிரிவல பாதையை அமைச்சிருக்காங்க. இது இன்னைக்கு அனைத்து காவல்துறையாரும் இணைந்து இன்று அதிபயங்கரமாக யாருக்கும் பயப்படாமல், அரசியலுக்கு பயப்படாமல், மேலுடைய ப்ரெஷரை பயப்படாமல் ஆக்கிரமிப்பை அகற்றுறாரு. அது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்திருக்கும் ஒரு அருமையான ஆட்சியாளர், மாவட்டத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர். அதே போல் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் எஸ்பியும் அருமையாக இருக்கிறாரு. அதே போல் நம்ம தாலுக்கா ஸ்டேஷனில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ஐயா என்பவரும் ரொம்ப அற்புதமாக செயல்படுகிறாரு. அவர்களை இணைஞ்சிருக்கும் காவலாளர்களும் பயங்கர துணிவுடன் செயல்படுகிறார்கள். இது பாராட்டக்கூடியது. இது நிரந்தரம் இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன். இதை சும்மா தீபத்துக்காக மட்டும் அகற்றிவிட்டு மீண்டும் பணத்துக்காக மீண்டும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மீண்டும் இதே பிரச்சனை செய்யும்போது கண்டும் காணாமல் போகக்கூடாது. காவல்துறை அதிகாரிகளும் சரி, இதே நம்முடைய மாவட்ட ஆட்சியாளரும் சரி, இது கடுமையாக எடுத்த முடிவு. இது வருடம் பூரா நிலைக்கணும்.
வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நிலைக்கக்கூடாது. நிறைய ஆக்கிரமிப்புங்க, நிறைய ஆக்கிரமிப்பு, நடைமேடை ஆக்கிரமிப்பு அங்கே நடைமேடையில் அமைச்சிருக்கோம் அமரக்கூடிய பெஞ்சுகள் ஆக்கிரமிப்பு. இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கடை வைத்து கொண்டு அந்த பெஞ்சிலெல்லாம் இவர்கள் தான் அமர்கிறார்கள், கடை வைத்து ஆக்கிரமிப்பு செய்பவர்கள். இதையெல்லாம் அகற்ற வேண்டுமென்னா சட்டம் கரெக்டாக இருக்க வேண்டும். இங்கு நம்முடைய பொதுப்பணித்துறை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே அமையாத ஒரு பேர் நம்ம திருவண்ணாமலை ஸ்தலத்துக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே மக்கள் எதுக்காக வராங்கன்னா அமைதிக்காகவும் தங்களுடைய பிரச்சனை அகற்றிடும் என்ற நிலையை மனதில் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு மன அமைதிக்காகத்தான் கிரிவலம் 14 கிலோமீட்டர் அமைச்சிருக்காங்க. இது சரியாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த ஆக்கிரமிப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு பயம் இருக்கும். நடைமேடையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து சேர்களை போட்டு மக்களை உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. அதனால் இங்கு நல்ல ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் சரி, நம்மளுடைய தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரும் சரி, எங்கெங்கே நல்ல ஒரு கோவில் ஸ்தலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்களோ அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பது தான் என்னோட சேர்ந்து மக்களுடைய கோரிக்கையும். அதே போல் கிரிவலப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்து டீ கடை, சின்ன கடைகள் அமைச்சு கொண்டு இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கெங்கே இருக்கிறவங்களாம் வராங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கடைகளை சாமியார்ன்னு மனம் நொந்து நூலாகி கட்டின பொண்டாட்டியால் அடிப்பட்டு உதப்பட்டு பல பிரச்சனைகளால் திருவண்ணாமலை வந்துடுறாங்க. அந்த சாமியார்கள் எல்லாம் யாசம் எடுக்கிற அந்த பணத்தை அந்த கடையில் கொடுத்து வச்சா அது யாசம் எடுக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். மழையில் உட்காந்து வெயிலில் உட்காந்து அவர்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் இல்லாத மன உளைச்சலாக சம்பாதிக்கும் அந்த பணத்தை ஒரு கடையில் கொடுத்து வச்சா அவங்க சட்டத்துக்கு விரோதமான போதைப் பொருட்கள், அதாவது அன்ஸு, சிகரெட்டு, பீடி, பான் பராக்கு, இப்படி சட்டத்துக்கு விரோதமான அந்த பொருட்களை விற்று அவர்களுக்கு ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு அவர்கள் கணக்கு முடித்து விடுகிறார்கள். இவர்கள் யாசம் எடுத்த பணத்தை போய் கேட்க போனால் நீ அது வாங்கின, டீ குடித்த, பீடி குடித்த, அன்ஸு வாங்கின, சிகரெட் குடிச்சன்னு சொல்லி அவரை அடிக்க போகிறாங்க இந்த ஆக்கிரமிப்பு கடைக்காருங்க. இது எல்லாம் நிகழக்கூடாது. அடுத்த வரும் ஃபியூச்சரில் அடுத்த வர அரசாங்கம் எதுன்னு தெரியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. உள்ளூர்வாசி மக்களுக்கு மன நிம்மதி கொடுங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாம் அங்கே கடைகளை ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டு கடைகளை வாடகைக்கு எடுக்கிறீங்க, ஓகே. அந்த வாடகைக்கு எடுத்து அந்த கட்டடத்திலே நீங்கள் உங்கள் வியாபாரத்தை தொடங்கணும். நீங்கள் அந்த கட்டடத்திலிருந்து முன்னே பந்தல் போடுவது, ஆக்கிரமிப்பு பெஞ்சுங்க போடுறது, ஆக்கிரமிப்பு செய்து கொள்வது, இது மிகப்பெரிய மன உளைச்சல்ல பார்த்திங்களா மக்கள் அவதிப்படுகிறார்கள். பல மக்கள் திருவண்ணாமலைக்கு என்னடா மன நிம்மதிக்கு அங்கே மன நிம்மதியே இல்லை, உட்கார இடம் இல்லைன்னு எத்தனையோ பேர் வேதனைப்பட்டு போகிறாங்க. தெரியுதா? எது எப்படியாக இருந்தாலும் சரி, மக்கள் மன உளைச்சல் இல்லாமல் கிரிவலம் செல்லணும். அதுவும் நம்ம அண்ணாமலையாரை பார்க்க வரவங்க மன நிம்மதியோடு போகணும் என்பது தான் என்னுடைய கருத்து. மக்களுடைய கருத்தும் இதுவாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எந்த ஒரு ஆன்மீக ஸ்தலங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு